ஆனந்தி இவங்க சொன்னதை கேட்டிங்க இல்லையா, டயலாக் வந்து பிக்கஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டயலாகை வந்து நீங்களும் பேசி வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பீங்களா? உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச டயலாக்? யூனோ ஐ லைக் சம் சீன்ஸ் ஸ்கூல் ஏஜில் பண்ண போர்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஸ்கூல் கிட்டா ஐ டோன்ட் நோ, ஐ லவ் தட் ஸ்கூல் ஏஜ் போர்ஷன்ஸ். அண்ட் எக்ஸிபிஷனில் பண்ண லைக் இட்ஸ் அ க்யூட் ரொமான்ஸ். எக்ஸிபிஷனில் வந்து ஜெயின் வீல் பேசிக்கா அவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் ரொமான்டிக் டைப்புங்க. இந்த அலைப்பா இது மின்னலே இந்த மாதிரி படம் சொன்னீங்கன்னா பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டு பேசும்போது அந்த நீங்க வந்து குழந்தைய குறுக்க வந்து ஒரு போல்டான வந்துட்டு படத்தை நீங்க வந்து பேசுங்க ஆனந்தி, நீங்க பேசுங்க ஆனந்தி. அதுதான். பட் ஐ லைக் ஆல் தி ஸ்கூல் போர்ஷன்ஸ். எனக்கும் ஓகே இந்த மாதிரி ஜானர் ஃபிலிம் புதுசாக ட்ரை பண்ண அப்படின்னு ஒரு ஓகே. இந்த படத்தில் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணிருக்கீங்க, ஏதோ நல்லா சொல்ல வரீங்க, அதை ஏன் முழுங்கி முழுங்கி சொல்றீங்கன்னு தான் தெரியல. அது என்ன கிடைச்சாலும் அது வந்து தோண்டி எடுக்கிறது இப்படி. இல்லை ஜி, அவங்க ரொம்ப க்யூட்டாக பேசுகிறாங்க ஜி, அழகா. அதுதான் so அதை அப்படியே கண்டினியூவாக அவங்க பேசினா நல்லாயிருக்கும். ஏதோ சொல்ல வராங்க, அதை சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப க்யூட்டாக பேசுகிறீங்க. ஜிவியும் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான பர்சன் தான் பார்க்குறதுக்கு இல்லையா? ரெண்டு பேருமே வந்து இந்த படத்தில் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருந்திருக்கு. அந்த ஒரு சாங்லேயும் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ ஜிவி கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எப்போவுமே நான் ஒரு சீன் பண்ண முன்னாடி சிரிச்சுட்டே இருப்பேன். ஐ டோன்ட் நோ, அது ஒரு ஹேபிட் எனக்கு. பட் ஜிவி இஸ் ஸோ பேஷண்ட். நான் எவ்வளோ சிரிஞ்சு லைக் நான் இன்ட்ரப்ட் பண்ணியிருந்தாலும் ஹீல் பி கூல், எதுவும் திட்ட மாட்டார். அப்படி ரொம்ப நல்லா போயிடுச்சு இந்த ஷூட்டிங். லைக் கும்பகோணம் ஷூட், இந்த ஸ்கூல் ஏஜ் போர்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த க்யூட்னஸ் அது ரொம்ப நல்லா வந்துச்சு.